பிரியாணிக்கே டக்கர் கொடுக்கும் பட்டாணி பிரியாணிங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுசும் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அது தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடி இதை தான் செய்ய சொல்லுவாங்க. பிரியாணியே மறந்துடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு பட்டாணி சாதம் பண்ண போகிறாங்க. லஞ்சுக்கு வந்து பட்டாணி சாதம் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பட்டாணி சாதம் வந்து காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு, பேச்சுலர் பசங்களுக்குலாம் ரொம்ப ஈஸிங்க. சட்டுன்னு பண்ணிடலாம். காஞ்ச பட்டாணியாதுன்னா நைட்டில் ஊற போட்டு காலையில் எடுத்து பண்ணிடுங்க. ஈஸி ரொம்ப. அதே மாதிரி பச்சை பட்டாணியாக இருந்ததுனாக்கா, ஃப்ரெஷ்ஷாக உள்ள பட்டாணியாக இருந்ததுன்னா உடனே பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸி பண்ணுறது. சட்டுன்னு பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டாணி சாதத்துக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இது நல்லா 2-3 மட்டும் நல்லா கழுவி தண்ணி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவி எடுத்தாச்சு. ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோங்க. 2 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்புங்க. அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 7-8 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகாய். காரத்துக்கு வந்து நம்ம வரமிளகாய் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் காரத்துக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். புதினாத்தழை ஒரு கைப்பிடி அளவு, மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவுங்க. புதினாத்தழை வந்து தாராளமாக போட்டுக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். இதை குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இதில் ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கிடலாங்க. உங்களுக்கு சாதம் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்ல க்ரீன் கலரில் கிடைக்கும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப மையாக அரைக்காதீங்க. நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை, அப்படியே தான் அரைச்சிருக்கேன். லெமன் ஜார் விட்டு 1/2 லெமன் ஊற்றினா போதும். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் தான் பண்ண போகிறேன். பட்டாணி அப்போ தான் சீக்கிரமாக வேகும் உங்களுக்கு. பட்டை ஒரு சின்ன துண்டு போட்டுக்கோங்க. பிரிட்ஜி இலை 2-3, லவங்கம் 2-3ங்க போட்டுட்டு நம்ம ஒரு வெங்காயத்தை நீள சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து நம்ம போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் குறைய ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூனுங்க. சோம்பு வந்து ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும், அதனால் இப்போ லாஸ்ட்டில் போடுங்க, நல்ல மணமாக இருக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்குச்சுன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருங்க பிரியாணி வந்து. அதனால் கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிடணுங்க. இப்போ நல்ல பச்சை வாடை போதிலையும் ஃப்ரை பண்ணியாச்சு. பட்டாணி நைட்லேயே ஊற போட்டு வச்சுருந்தேன் 1 டம்ளரு, அதை ஆட் பண்ணிடலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பட்டாணி போடுங்க, கரெக்டாக இருக்கும். நிறைய இருந்ததுன்னா பட்டாணி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெஷ்ஷான பட்டாணி உடனே ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் காஞ்ச பட்டாணி போட்டிருக்கேன், அதனால் நைட்லேயே ஊற போட்டிருக்கேன். உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு. இப்போ நல்ல பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 3 டம்ளர் தண்ணி வைக்க போகிறாங்க. ஊற வைக்கனால நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. உப்பு காணுமான்னு செக் பண்ணிவிட்டு, உப்பு கரெக்டாக இருக்குங்க எனக்கு, மூடி வச்சுக்கலாம். உப்பு வந்து கம்மியாகவே எடுங்க, ரொம்ப எடுக்காதீங்க, நல்லது கிடையாது. ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. அதிகமாக விசில் விட்டுறாதீங்க, குழஞ்சிரும். சோறு வந்து உறுதியாக கிடைக்கணுன்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இந்த சாதத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். 2மே பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து இந்த சைஸில் கட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 70% வெந்தால் போதும். அடுப்பில் வச்சுருக்கேன் வேகிறதுக்காண்டி. உப்பு போட்டு இப்போ தயிர் ரைஸாக பண்ணிடலாம். 2 கரண்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மல்லித்தழை, வெங்காயங்க. நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இங்கே அதிகமாக தேவைன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம
மிக்ஸ் பண்ணிடலாங்க. வீட்டில் உர ஊற்றின தயிர்னால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இது கடையில் உள்ள தயிர் ரொம்ப கட்டியாக இருக்கும், அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ரைஜாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது கட் பண்ணணுங்க. ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது. 3/4 வேக்காட்டில் வேக வச்சு நம்ம எடுத்துடணுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், வரமல்லித்தூள் 1/2 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு உப்புங்க. நம்ம வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் இனிமேல் உப்பு ஆட் பண்ணாதீங்க. இப்போ கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 2 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், அப்புறமா கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுலேயும் ஒரு வெங்காயத்தை நீள சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். லெமன் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, அப்புறமா பட்டாணி சாதம், எந்த சாதத்துக்குனாலும் உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லாயிருக்குங்க. 2 பச்சை மிளகா பகுந்து போட்டிருக்கேன். நல்லா மணமாக இருக்கும் பச்சை மிளகா போட்டிங்கன்னா. இதுவுமே ரொம்ப வதங்காண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போகிறோம். கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இப்போ பச்சை வடை போதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி வைக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டங்கன்னா வெந்துடும். உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து வாய்வு, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடுங்க. 2-3 நிமிஷம் வேக வைங்க, போதும். சரியாட்டு வெந்துருச்சு. லாஸ்ட்டில் மல்லித்தழை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. யாருக்கெல்லாம் பட்டாணி சாதம் பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தெரியாதவங்க இதை பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு, விசில் அடங்கிருச்சு. எவ்வளோ உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள். குக்கரில் வந்து என்னைக்கு சாதம் வச்சாலும் உடனே கொஞ்சம் கிளறி விட்டுறணுங்க. அப்போ தான் சோறு வந்து உதிரியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் அல்லாட்டா அப்படியே உறைஞ்சிரும், கட்டி கட்டியாகிடும். வெறும் சாதம் வச்சாலும் சரி, ஒரே ரைஸ் வச்சாலும் சரி, இந்த மாதிரி உடனே கிளறி கொடுத்தீங்கன்னா சாப்பிடும்போது நம்மளுக்கு உறுதியாட்டு சூப்பராக கிடைக்கும். இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணியாச்சு. எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல், தயிர் ரைஜா ரெடி. அட்டகாசமான பட்டாணி பிரியாணி ரெடிங்க எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம். பட்டாணி பிரியாணி ரெடிங்க. பிரியாணிக்கே டக்கர் கொடுக்கும் பிரியாணி, பட்டாணி பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவலும் தயிர் பச்சடி வச்சுருக்கேன், டேஸ்டியாட்டு. யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க, யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரில் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரியாணி தோற்றுப்போங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.